கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். இன்னும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை வழிபட வேலையிலூடாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பேரில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாள் கிறிஸ்தவ விசுவாசிகளான நமக்கு ஒரு முக்கியமான விசேட நாளாய் இருக்கிறது. பெந்தெகோஸ்தே நாளை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். மெதரிஸ்தர்களாக வெஸ்லியினுடைய மனமாற்றத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். அவை இந்த சிறப்பான நாளிலே ஆண்டவரை நாம் வழிபட நாம் ஒவ்வொருவரும் ஒருமனப்படுவோமாக. தலைகளை தாழ்த்தி நாம் செபநிலையிலே தரித்திருந்து ஒரு விசை நம்முடைய உள்ளத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோமாக. நன்மை மூலனே நேயசீலனே மைந்தர் பேரில் இந்த வேளை வந்திறங்குமே. மைந்தர் பேரில் இந்த வேளை வந்திறங்குமே. ஊரதிகமாய் மும்முரிக்குதே சோர்வடையாவியை நீர் ஊற்றி காத்திடும். சோர்வடையாவியை நீர் ஊற்றி காத்திடும். ஆத்துமாமிக தத்தளிக்குதே காற்று என்னை ஆற்றி போதேற்றி வாருமே. காத்து என்னை ஆற்றி போதேற்ற வாருமே. துன்பம் வந்தாலோ துயரமின்றியே இன்பமாய் நிலைத்து நிற்க வந்திறங்குமே. இன்பமாய் நிலைத்து நிற்க வந்திறங்குமே. இருளாய் தோன்றுதே அருளை தாருமே. கரத்தின் ஜோதி எமக்குள் வீச கிருபை கூருமே. கரத்தின் ஜோதி எமக்குள் வீச கிருபை கூருமே. எந்த நம்பிக்கை உம்மில் தானையா. நம்பி என்னை முற்றுமாக தத்தம் செய்கிறேன். நம்பி என்னை முற்றுமாக தத்தம் செய்கிறேன். நன்மை மூலனே எம் நேயசீலனே மைந்தர் பேரில் இந்த வேளை வந்திறங்குமே. எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த சிறப்பான ஒரு பரிசுத்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் பலவிதமான சவால்களுக்கு மத்தியிலே உம்மை வழிபடத்தக்கதாக நீர் தந்த இந்த சலாக்கியத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்று சீடர்கள் கலக்கத்தோடும் துயரத்தோடும் அச்சத்தோடும் முடங்கியிருந்த நேரத்திலே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து இவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படிக்காக உம்முடைய வல்லமையினால் நுரைத்ததை இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது, நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்கள் ஆண்டவரே பலவீனமான துயரங்கள் நிறைந்த அச்சங்கள் சூழ்ந்த நாட்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து போகிற பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீர் எங்களை நிறைத்திரளும். உம்முடைய கிருபையின் பிலத்தை நீர் எங்களுக்கு தாரும். இந்த வழிபாட்டை உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்டருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆண்டவருக்கு துதியாக நாம் யாவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்திலே இருக்கின்ற 603வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். 603வது பாடல்.
பரன் சுதனை வாழ்த்துவோம் வாழ்த்துவோமே எங்கள் வானபரன் சுதனை. வாழ்வினிலே சுபநாளிது ஆனந்தம் வாழ்த்துவோம் வாழ்த்துவோமே அல்லேலூயா வாழ்த்துவோம் வாழ்த்துவோமே எங்கள் வானபரன் சுதனை. பெந்தெக்கோஸ்து பண்டிகையில் சீஷர் சிந்தையில் ஒன்றுபட்டு அங்கே வந்தனை செய்திருந்தார். சொன்ன வாக்கை பெற்றார் அல்லேலூயா வாழ்த்துவோம் வாழ்த்துவோமே எங்கள் வானபரன் சுதனை. அடித்தது பெருங்காற்று வானில் இடித்தது பெருமுழக்கம் வீடு நிரம்பிய அதிசயமே அவர் மேல் தரித்தது அனலாவாய் அல்லேலூயா வாழ்த்துவோம் வாழ்த்துவோமே வானபரன் சுதனை. ஒரு மனதாய் ஜெபிப்போம் உள்ளதெல்லாம் ஒன்றாக அனுபவிப்போம் தரித்து திருமறையை படிப்போம் இயேசுவின் திருநாமத்தை துதிப்போம் அல்லேலூயா வாழ்த்துவோம். ஒரு விசை நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்தவர்களாக இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தந்த இந்த கிருபைக்காக நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவர் இயேசுவை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே உம்முடைய தேற்றரவாள நீர் எங்களுக்கு அனுப்பி எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய வல்லமை கூட எங்களை நிறைத்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலை வேளையில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நாம் நோக்கி பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். நம்முடைய துதி பலிகளை நாம் ஆண்டவருக்கு நாங்கள் ஏறெடுப்போமாக. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக எல்லா ஆசீர்வாதங்களுக்காக இந்த காலை வேளையிலே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. நீர் எங்களை பலப்படுத்தி வந்த தயவுக்காக எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக தகப்பனே இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அச்சங்கள் சவால்கள் எங்களை சூழ்ந்திருக்கிற பொழுதும் நீர் எங்களை கைவிடாத ஆண்டவராக உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய ஆசீர்வாதங்களினாலும் நிறைக்கின்ற ஆண்டவராக நீர் எங்களோடு கடந்து வருகிற தயவுக்காக நன்றி சுவாமி. என்னுடைய பலவீனங்களில் நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் சுவாமி. என்னுடைய வியாதிகளில் எங்களுக்கு விடுதலையை தருகிறீர் சுவாமி. நீ தருகின்ற எல்லா நிறைவான நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக இந்த காலை வேளையில் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பெந்தெக்கோஸ்து நாளிலே தகப்பனே உம்முடைய வல்லமையினால் உம்முடைய வல்லமையின் ஆவியானவரால் ஆண்டவரே நீர் எங்களை ஆற்றி தேற்றுகிற உம்முடைய தயவுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி சுவாமி. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்யும். தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே,
செய்யும். வாரும் தூய ஆவியே. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சித்து இந்த வேளையில நாம் இந்த காலை பொழுதிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. உம்முடைய வல்லமையால் நீர் எங்களை நிரப்புகிற ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் இருக்கிற எவ்வளவு ஆச்சரியமாய் அதிசயமாய் ஆண்டவரே இந்த சவால் நிறைந்த இந்த நாட்களிலும் சுவாமி எங்களை சூழ்ந்திருக்கிற அச்சங்களின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் உண்மையுள்ள ஆண்டவராக உம்முடைய தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்ன விதமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பொய்த்து போகாத படிக்க ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே நீர் தருகிறதற்காய் உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உலகத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு விசை நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து வருகிறார். நம்மை பலப்படுத்துகின்ற நம்மை தேற்றுகின்ற அந்த தேற்றரவாளன் ஆகிய அந்த பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை நாம் உணர்ந்து பார்ப்போமாக. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்மை வழி நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்லுவோமாக. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபைகள் இரக்கங்கள் ஏராளமாய் இருக்கிறது சுவாமி. இந்த விதமான சூழ்நிலை கூடாய் கடந்து போகிற பொழுது ஆண்டவரே எவ்வளவு ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களுடைய வாழ்விலே நீங்கள் நன்மை செய்கிற ஆண்டவராக உம்முடைய வல்லமையினால் எங்களை ஆளுகை செய்கிறதுக்காய் உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் சமநிலையில் தரித்திருந்தவர்களாக நம்முடைய உள்ளத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்தவும் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கவும் நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலே நம்மை ஆற்றி தேற்றவுமாக நான் போகிறேன், உங்களோடு இருக்கும்படிக்காக தேற்றரவாளனை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் பொய்த்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை நம் மத்தியிலே தந்த ஆண்டவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக நம் மீது கரிசனை உள்ள ஆண்டவரை துக்கப்படுத்திய சந்தர்ப்பங்களுக்காக நம் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்த ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் செய்த எல்லா பாவங்களுக்காக ஒரு விசை மனஸ்தாபப்படுவோமாக. ஆண்டவரே என்னை தூய்மைப்படுத்தியருளும் சுவாமி. எனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் ஆண்டவரே என்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நான் மறந்தவளாக என்னுடைய மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. இது சவால் நிறைந்த நாட்கள் என்பதை நான் அறிந்திருந்தும் ஆண்டவரே இது ஒரு பயங்கரமானது மரணத்தை கொண்டு வருகின்ற நாட்கள் என்பதை நான் அறிந்தும் ஆண்டவரே நம்முடைய வழிகளை விட்டு நான் தூரமாய் இருக்கின்ற இந்த வேளையில் நீர் என்னை ஏற்றுக்கொண்டருளும் சுவாமி. நீர் ஒருவர் மாத்திரமே என்னுடைய வாழ்வுக்கு ஆதாரம் என்பதை உணர்ந்தவளாக சுவாமி. மூடுள்ள அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாய் நீர் அனுப்பிய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத படிக்கு என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொள்ளத்தக்கதாய் இந்த வேளையிலே நீர் எனக்கு கிருபை கூறும்படிக்காய் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறேன் ஆண்டவரே. மெத்தவும் நான் அசுத்தனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் என்னிடத்திலே இல்லை ஆண்டவரே. பாவம் செய்கிறவராய் நான் இருக்கிறேன். உம்முடைய சுத்த ஆவியை கொண்டு நீர் என்னை தூய்மையாக்கிறனும்.
ஆவியின் கனிகளை நான் என்னுடைய வாழ்வினூடாய் வெளிப்படுத்த நீர் எனக்கு உதவியும் ஒத்தாசையும் தாரும் ஆண்டவரே. இந்த பாரில் நான் சாட்சி பகர உம்முடைய நெல் ஆவியை நீர் என்னுள்ளத்திலே ஊற்றும் ஆண்டவரே. சுபசிந்தியோடு நாம் யாவரும் சேர்ந்து 324வது பாடலை பாடி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கும்படிக்கு அவருக்கு ஏற்ற சாட்சிகளாய் நாம் மாறும்படிக்கு இந்த வேளையை நாம் ஒப்பு கொடுப்போமாக. சுபசிந்தையில் நாம் பாடுவோம். நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா. நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளில் உந்தனாவீந்தீரே, பெந்தேகோஸ்தே நாளில் உந்தனாவீந்தீரே. இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய்விண்ணாவியே, நல்லாவி ஊற்றும் தேவா. மெத்த சுத்த நானே, சுத்தாவி கொண்டென்னையே, மெத்த சுத்த நானே, சுத்தாவி கொண்டென்னையே. சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தரே, நல்லாவி ஊற்றும் தேவா. ஆவியின் கனி 9 மேவி நான் தந்திடவும், ஆவியின் கனி 9 மேவி நான் தந்திடவும். ஜீவியமெல்லாம் புவி மீதிலே சுவிசேஷ பணியாற்றவும், நல்லாவி ஊற்றும் தேவா. அவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர, பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர, பார்மீட்க வந்த பரமனையே பாரோர்க்கு எடுத்துரைக்க, நல்லாவி ஊற்றும் தேவா. நற்கனி நான் தர நித்தம் துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை கழுவி எங்களை தூய்மையாக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார் என்ற உணர்வோடு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததான சுபத்தை யாவரும் சேர்ந்து செபிப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் பெறுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவதில் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியவைகளே, ஆமென். இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 6ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 6 வசனங்கள் வரை. பெந்தகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தில் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டாகின போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள் என்பதே. ஆமென். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். இறை வழிபாட்டு நூல் 11வது பக்கம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு மருத்துவஸ்தானத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். தயவாக நாம் சுபநிலையிலே தரித்திருந்து நம்முடைய மன்றாடல்களை ஆண்டுடைய பாதத்திலே ஏறெடுப்போமாக. எங்களுடைய சிரங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெப நிலையில் தரித்திருப்போம். சீடர்கள் ஒருமனப்பட்டு ஒன்று கூடியிருந்த வேளையில் தூய ஆவியார் வந்து இறங்கியது போல பரிசுத்தம் நிறைந்த பரலோக ராஜாவே, உம்முடைய சீடர்களாக இந்த நாட்களில் இந்த பூ உலகில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுவாமி, நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதிக்கின்ற பிள்ளைகளாக, உம்முடைய நாமத்தை உயர்த்துகின்ற பிள்ளைகளாக இப்பொழுதும் வாழ நீங்கள் கிருபை புரிய வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். இந்த பொல்லாத நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். சுவாமி ஆண்டவரே, இந்த பொல்லாத நாட்கள் எதற்காக ஏற்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். எங்களுக்குள் ஒருமனப்பாடு இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் சுகமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுவாமி ஆண்டவரே, இந்த உள்ளத்தை நீங்கள் மாற்ற வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். அன்று ஜான் வெஸ்லி ஐயர் இதே தினத்தில் ஆண்டவரே அவர் மனமாற்றம் அடைந்ததை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அவர் அனலடைந்த இந்த நாளை நாங்கள் எண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவதோடு கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளாக அனலடைய வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். சுவாமி, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கின்ற வேளையில் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கின்ற அசுத்தங்கள் யாவும் களைந்து ஆண்டவரே மறுபடியுமாக நாங்கள் சமாதானத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேசத்தை ஆளுகை செய்பவர் நீர் சுவாமி, உம்மால் அன்றி எதுவுமே முடியாது கர்த்தாவே. இந்த தேசத்தில் உம்முடைய நேசக்கரம் நீட்டப்பட வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, திருச்சபைகளுக்காக மன்றாடுகின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, திருச்சபையில் ஆண்டவரே ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கின்றீர் தகப்பனே. ஆண்டவரே, விசேஷமாக மெதடிஸ்த திருச்சபையை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மெதடிஸ்த திருச்சபையின் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்களோடு நீங்கள் பேச வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். இந்த நாட்களில் ஆண்டவரே என்ன செய்யலாம்,
உமக்காக நாங்கள் எதை நாங்கள் செய்யலாம் என்று சிந்திக்கின்ற வேளையில் ஆண்டவரே அவர்களோடு நீங்கள் பேச வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு குருவானவர்கள், ஊழியக்காரர், உக்ரானக்காரர் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த கொள்ளுப்பட்டி திருச்சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இங்கு பணிபுரிகின்ற குருவானவர்கள் ஆண்டவரே, ஊழியர் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். விசேஷமாக திருச்சபை மக்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் வந்தவர் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு ஊடாக இந்த உலக மக்களை நாங்கள் எவ்வாறு ஆதாயப்படுத்தலாம் என்பதை நாங்கள் சிந்தித்து செயற்பட உம்முடைய திருக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் கர்த்தாவே. விசேஷமாக இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவரே வேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு வாழ்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் நீர் வாசம் செய்யும் தகப்பனே. அவர்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆற்றி தேற்றி அரவணைக்க வேண்டும்படியாக உம்முடைய திருக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நேசர் இயேசுவின் பாதம் பணிந்து மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 வாக்கியம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். ஒரு குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது. கிறிஸ்தவ குடும்பம், கடவுளுக்கு ஊழியம் செய்கின்ற குடும்பம். அதில் மூத்தவன் இளையவன், அண்ணனும் தம்பியும் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். அவருடைய திருப்பணிக்காக தங்களை ஒப்படைத்தார்கள். அவர்கள் இருவரும் ஊழியத்திலே வாஞ்சை கொண்டு அவர்கள் கடவுளுடைய பணியை சிரமேல் தாழ்த்தி செய்து கொண்டு வந்தார்கள். திடீரென்று இளையவனுக்கு ஒரு நோய், நுரையீரல் நோய். இந்த நோயினாலே அவன் பாதிக்கப்பட்டான். இந்த நோயினாலே அவன் பதட்டப்பட்டான். இந்த நோயினாலே அவன் பயம் கொண்டான். இந்த நோவினாலே தனக்கு வாழ்வா சாவா என்று ஒரு விரக்தி நிலைக்குள் தள்ளப்பட்டான். இளையவன் சோவீனமுற்றிருக்கிறான் என்று கேள்விப்பட்டு மூத்தவன் வந்து தன் தம்பியை பார்க்கின்றார். அந்த நிலையில் அவர் பதறிப்போகிறார். தம்பியை பார்த்த பிற்பாடு மூத்தவன் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்லுகிறார். அங்கே தனிமை, விரக்தி, திருமறையை ஒழுங்காக வாசிக்க முடியவில்லை. இவர்கள் இருவரும் ஊழியம் செய்கின்றவர்கள். ஒழுங்காக ஜெபம் செய்வதிலே கரிசனை செலுத்த முடியவில்லை. மூத்தவனும் மனம் உடைந்து வேதனையிலே இருக்கின்றான். அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் இப்படியான நிகழ்வுகளுக்குள்ளே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நோய்கள், நொடிகள், பிரிவுகள், அழிவுகள், மரணங்கள் நாம் நினைத்ததிலும் அதிகமாக எம்மை பாதித்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக எம்முடைய நாட்டை உருக்குலைத்து கொண்டிருக்கிறது. உறவுகளை அங்கே சிதைத்து கொண்டிருக்கிறது. எப்படி போகும் என்று தெரியாத ஒரு அங்கலாய்ப்பிலே, திகைப்பிலே, பயத்திலே இன்று நாமும்
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவிட்-19 எப்பொழுது எங்களை விட்டு போகும் என்று எல்லோரும் ஜெபத்திலே தரித்திருக்கிறோம். ஆனால் இன்னும் நிலைமைகள் மாறவில்லை. வளர்ந்து கொண்டு போவது போல, பயம் அதிகரிப்பது போல, பாதுகாப்பு அதிகம் தேவை போல எமக்குள்ளே ஒரு ஏக்கம். மனிதனுடைய அறிவுக்கு மேலாக, மனிதனுடைய ஆய்வுகளுக்கு மேலாக, மனிதனுடைய முயற்சிகளுக்கு மேலாக நம்பிக்கைகளெல்லாம் உடைந்து தவிடுபொடியாகின்ற வேளையிலே, எதிர்பார்ப்புகளெல்லாம் ஏமாற்றம் கொடுக்கின்ற வேளையிலே எங்களுக்கு யார் தஞ்சம்? நாங்கள் யாரிடம் போவோம்? எங்கள் இறைவன், எங்கள் கடவுள் எங்களோடு இருக்கின்றாரா? இந்த நிலைக்கு என்ன காரணம்? எப்படி நாம் மாற வேண்டும் என்ற அங்கலாய்ப்பு பொதுவாக வருவது இயற்கை. மீண்டும் இந்த 2 சகோதரர்களும், மூத்தவனும் இளையவனும், அந்த இளைய மகனுக்கு சில நண்பர்கள், உடன் பணியாளர்கள் அவனோடு அருகே இருந்து அவனுக்காக மன்றாடினார்கள். அவனோடு அருகே இருந்து அவனுக்கு புத்துணர்ச்சி கொடுத்தார்கள். அவனுக்கு அருகே இருந்து திருமறையின் சத்தியங்களை அந்த காலத்துக்கு வேலைக்கு ஏற்ற விதமாக புகட்டினார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த எளிய சகோதரன் அவனுடைய நோயிலே இருந்து அவன் குணமடைந்தான். அவனை அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புதுவாழ்வு, ஒரு புதிய பலன் தனக்குள்ளே உருவாகுவதை அவன் அறிந்து கொண்டான். இது எங்கிருந்து வந்தது? எப்படி இந்த மாற்றம்? நான் மரணிக்கப் போகிறேன் என்ற பயத்தோடு இருந்த எனக்கு இப்படியொரு மாற்றம், இப்படியொரு புதுப்பலன், இப்படியொரு புத்துணர்ச்சி எப்படி கிடைத்தது? எங்கிருந்து வந்தது என்று அவன் பிரார்த்திக்கின்றான். இதே வேளையிலே அந்த மூத்த மகன், மூத்த அண்ணன் தனிமையிலே இருக்கின்ற பொழுது, ஒரு சாயந்தர வேளையிலே அவன் விருப்பமின்றி பக்கத்திலே நடக்கின்ற ஒரு ஜெப கூட்டத்துக்கு செல்லுகின்றான். அவன் விருப்பம் இல்லாமல் அந்த ஜெப கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிறான். அந்த ஜெப கூட்டத்திலே ஜெபிக்கின்றார்கள், திருமறை வசனங்களை வாசிக்கின்றார்கள், ரோமருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்கின்றார்கள், அதற்கு விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். இந்த மூத்த சகோதரனுக்கும் இதே போல் ஒரு மாற்றம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புதிய பலன் அவர்களுக்கு கிடைத்தது. யார் இவர்கள்? எப்படி இப்படியான மாற்றங்கள் ஏற்படுகிறது? மனிதனுடைய சிந்தனைக்கு, மனிதனுடைய ஞானத்துக்கு, மனிதனுடைய முயற்சிக்கு, மனிதனுடைய ஆய்வுகளுக்கு அப்பாலே ஒரு செயல் நம்பியிராத வேளையிலே நம்பிக்கையோடு வந்து இறங்குகிறதென்றால் அதற்கு என்ன காரணம் என்று அந்த இருவரும் நன்றாக தெரிந்து கொண்டார்கள். இன்று உலகத்திலே 100க்கு அதிகமான நகரங்களிலே 66 மில்லியன் மெதடிஸ்டர்களை உருவாக்கின தந்தையாக, அத்திவாரமாக, அடிக்கல்லாக இருந்த ஜான் வெஸ்லி ஐயர் அவர்களும் அவருடைய சகோதரன் சார்ல்ஸ் வெஸ்லி ஐயர் அவர்களே இந்த இருவரும். இது அவர்களுடைய வரலாற்று பதிவிலே கிடைத்த தகவல்கள். 1738ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி சார்ல்ஸ் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது அவருக்கு அருகே இருந்த பிரே என்கின்றவருடைய உதவியோடு, ஒத்தாசையோடு, ஜெபத்தோடு, அந்த உறவினாலே தூய ஆவியின் துணை அவருக்கு கிடைத்தது, பலன் கிடைத்தது, புதிய வாழ்வு கிடைத்தது, புதிய ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்ளுகிறார். அதுக்கு 3 நாளைக்கு பிற்பாடு 1738ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி லண்டனிலே அல்டர்ஸ் கேட் என்கின்ற
அந்த வீதியிலே அந்த ஜெப கூட்டத்திலே கலந்து கொண்டு அந்த ரோமருடைய நிருபத்தை வாசித்து அதனுடைய விளக்கங்களை சொல்லுகின்ற பொழுது ஜான் வெஸ்லியருடைய உள்ளத்திலே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மாறுதல், ஒரு விழிப்புணர்வு, ஒரு மனமாற்றம், ஒரு புதிய சிந்தை உருவாகின்றது. இன்று மெதரிஸ்டர்களாக உலகம் முழுவதும் 100 நாடுகளுக்கு மேலாக 66 மில்லியன் மெதரிஸ்டர்கள் இருக்கிறோம் என்றால் அவர்கள் அன்று நம்பிக்கை இழந்த சூழலிலே, நோயாய்ப்பட்டிருந்த சூழலிலே, எங்கள் வாழ்வுக்கு ஒரு வழி இருக்கா என்று தயங்கி இருந்த வேளையிலே தூய ஆவியானவர் ஆகிய கடவுள் துணை நின்றார். பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்களோடு பேசினார். அவர் நேரடியாக மாத்திரமில்லை, இவர்களுக்கு உதவியாக பீட்டர் பால், வில்லியம் ஹேர்லட், பிரே என்கின்றவர்கள் உடனிருந்தார்கள். வயதிலே சிறியவர்களானாலும் ஆலோசனை வழங்கினார்கள், ஆதரவு கொடுத்தார்கள், உதவிக்கரம் நீட்டினார்கள். இந்த 2 சோதர்களும் விழித்தெழுந்தார்கள், பலன் பெற்றார்கள். உலகத்திலே இறைவனுடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற தூயாவியின் துணையோடு உலகம் முழுவதற்கும் அவர்கள் இந்த மெதரிஸ்டர்களாக கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிக்க அன்று இந்த தூயாவியானவர் துணை நின்றார். இன்று நாம் பெண்டிகோஸ்ட் நாளிலே தியானத்திலே இருக்கிறோம். யூதர்களுடைய வரலாற்றிலே த பில்கிரிமேஜ் ஃபெஸ்டிவல் 3 விதமான பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகையின் 50வது நாளிலே இந்த பெண்டிகோஸ் பண்டிகை வருகின்றது. ஃபீஸ்ட் ஆஃப் த வீக் என்று சொல்லுவார்கள். அது பழைய ஏற்பாட்டிலே நாம் காணுகின்ற வரலாறு. புதிய ஏற்பாட்டிலே இயேசுனுடைய சீடர்கள் இயேசு விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நாங்கள் எங்கே செல்லுவோம், யார் எமக்கு தலைமை தாங்குவார்கள், யார் எங்களை வழிநடத்துவார்கள், இறைவனுடைய நற்செய்தியை, சுவிசேஷத்தை, ரட்சிப்பின் பயணத்தை, பாதைகளை எங்களுக்கு முன்னின்று நடத்துபவர் யார், எங்கே போவோம் என்று தயங்கி இருந்த வேளையிலே ஒரு மனதாக ஒரு இடத்திலே ஒன்றாக காத்து கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் சிறப்பான முறையிலே அவர்களுக்குள்ளே வந்து இறங்கினார். பலன் பெற்றார்கள். பலவீனத்திலே இருக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கின்ற தூயாவியானவர் அன்று அந்த வாழ்க்கையிலே, அந்த சீஷர்கள் மத்தியிலே அல்லது ஜான் வெஸ்லியுடைய வாழ்க்கையிலே இருந்த அதே தூயாவியானவர் இன்றும் எங்கள் மத்தியிலே, எங்கள் சூழலிலே, எங்கள் நாட்களிலே, எங்கள் உபத்திரவங்கள், எங்கள் பயத்திலே அவர் கூட இருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆகவே அன்பானவர்களே, எங்களை சுற்றி எவ்வளவு நெருக்கங்கள், குழப்பங்கள், நோய்கள் வந்தாலும் நாம் வரலாற்றை திருப்பி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடுகளை எண்ணி பார்ப்போம். தூய ஆவியானவருடைய துணை எப்படி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். தேற்றரவாளனாக, சகாய நேசராக எங்கள் மத்தியிலே எப்பொழுதும் எங்கள் பயணத்தோடு எங்கள் வாழ்க்கையிலே கூட வருகின்ற அந்த தூய ஆவியானவருக்கு எம்மை நாம் ஒப்படைப்போமாக. அன்று அந்த தூய ஆவியானவர் 2 விதமான முறையிலே உலகத்திலே வெளிப்பட்டார். முதலாவது முறை ஒரு பெரிய திட்டம் போட்டு நற்செய்தியை எப்படி இந்த உலகத்திலே கொண்டு செல்ல வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே அன்பை எப்படி போதிக்க வேண்டும், மன்னிப்புக்கு எப்படி வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவிலே ஆரம்பித்த பணி 12 சீஷர்களூடாக, அப்போஸ்தலர்களூடாக, ஆதி திருச்சபையினூடாக உலகமெங்கும் பரவின ஒரு பெரிய ஒரு பயணம், பெரிய ஒரு திட்டம், பெரிய ஒரு புனித திட்டத்திலே பரிசுத்தாவியானவர் செயற்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அதே பரிசுத்தானவர் யாரும் இல்லை, கைவிடப்பட்ட நிலை, துன்பத்தின் வேளையிலே கலங்கி குழம்பி தவித்து எங்களுக்கு ஒருவருமே இல்லை என்று நாங்கள் தயங்குகின்ற வேளையிலே, நாங்கள் தத்தளிக்கின்ற வேளையிலே கூட அதே தூய ஆவியானவர் சிறப்பான முறையிலே எங்களை தூய்மைப்படுத்துகிறார், எங்களை புனிதப்படுத்துகிறார், எங்களுக்கு உதவிக்கரம் தருகிறார், எங்களை வழிநடத்துகிறார். இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே சிறப்பாக அல்டர்ஸ் கேட்டிலே ஜான் வெஸ்லி அவருக்கு நடந்த அந்த மனமாற்றத்தின் நாளிலே நாங்கள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அதே தூயாவியானவர் பலந்தருகின்றவராக, ஆற்றல் படுத்துகின்றவராக அவர் எங்கள் மத்தியிலே எப்பொழுதும் இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஒன்றுதான் இந்த நாட்களிலே நற்செய்தியாக உங்களுக்கு நாங்கள் அறிய தருகிறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம்
8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே சீஷர்கள் ஒன்றாக கூடியிருந்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் முதலாவது பெலனடைவீர்கள். பலவீனத்திலே இருப்பவர்களை பலப்படுத்துவது பரிசுத்த ஆவியின் செயற்பாடு என்ற அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. நீங்கள் பலன் பெற்ற பிற்பாடு சாட்சியாயிருங்கள். சாட்சி சொல்வதல்ல, சாட்சியாக வாழுங்கள். நீங்கள் சாட்சியாக வாழுவது உங்களுக்கு தந்த பெரிய பொறுப்பு என்று பெந்தெக்கோஸ்தே நாளிலே அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் வருவார், பலவீனத்திலே இருக்கிற உங்களை பலன்படுத்துவார். நீங்கள் பலன் பெற்ற பிற்பாடு சாட்சியாக வாழுங்கள் என்று அழைக்கிறார். எப்படி சாட்சியாக வாழ வேண்டும்? இயேசுவினை ரட்சித்து விட்டார், இயேசுவினை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொல்லுகின்றதல்ல. அங்கே எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எருசலேம் என்பது அவர்களுடைய ஹோம் டவுன், அவர்கள் இருக்கின்ற சொந்த இடம். முதலாவது எங்களுடைய சாட்சி வாழ்க்கை. நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய திருச்சபையிலே நாம் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ கடவுள் எங்களை அழைக்கிறார். எங்களை சுற்றி எங்கள் திருச்சபையிலே நடக்கின்ற நிகழ்வுகளிலே எத்தனையோ பேர் ஏனோ தானோ என்று கவலையோடு நம்பிக்கை இழந்திருக்கின்ற வேளையிலே பலர் தங்களுடைய வாழ்க்கையை ஒழித்து விடுவோம் என்று கங்கடம் கட்டியிருக்கின்ற நாட்களிலே நாம் எருசலேமிலே என்ன நடக்கிறது என்று திரும்பி பார்ப்போம். நேற்றைய தினம் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு 6 மாத குழந்தை ஒன்று பாசிட்டிவ் என்று அங்கே வைத்தியர்களினாலே கைவிடப்பட்டிருக்கிறார்கள். தாய்க்கும் தகப்பனும் நெகட்டிவாக இருக்கிறது. 6 மாத குழந்தை பாசிட்டிவ். அவர்கள் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லே ஐசியூ இல்லை, அங்கே ஸ்பெஷல் ஆம்புலன்ஸ் இல்லை. எங்கே கொண்டு போவது, எப்படி செய்வது, என்ன செய்வது என்று தவியாமல் தவிக்கின்ற மக்கள் எங்கள் சபைக்குள்ளே இருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. எருசலேமை நாங்கள் தேடிச் செல்வோம். அந்த எருசலேமுக்குள்ளே நாங்கள் கடவுளுக்கு சாட்சியாக வாழ இந்த நாட்களிலே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எருசலேமுக்குள்ளே மாத்திரமல்ல, யூதேயாவுக்கும் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். எங்கள் அயலவன் யார்? இந்த கஷ்டமான, துன்பமான, பிரச்சனையான, பலவிதமான பொருளாதாரத்திலே உடைந்து போயிருக்கின்ற, நம்பிக்கையிலே தளர்ந்து போயிருக்கின்ற இந்த நாட்டிலே எங்கள் யூதேயாவாக எங்கள் அயலவன் யார் என்பதை நாம் கணிந்து கொள்ளுவோம். அந்த யூதேயா நாட்டுக்குள்ளே எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான தேவைகளோடு இருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு செய்தி ஒன்று வந்தது. அன்றாஜபுரத்திலே எங்களோடு பணியாற்றின ஒரு வாலிப பையன், ஒரு மாற்றுத்திறனாளி, மூளை சரியாக சிந்திக்க முடியாதவன், அவன் கிணத்திலே விழுந்து தற்கொலை செய்து விட்டான். இனிமேல் வாழ்வது போதும், வாழ்ந்தது போதும், எனக்கு ஒருவருமே இல்லை, நான் போய்விடுவேன் என்று அவன் தற்கொலை செய்ததாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே எங்கள் அயலவர்கள், எங்களை சுற்றி இருக்கின்றவர்கள், யூதேயா போன்ற அந்த நாட்டிலே யூதேயாவுக்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சமாரியர்கள், எருசலேமுக்கு எதிரானவர்கள், யூதர்களுக்கு எதிரானவர்கள். அந்த சமாரியா எங்களுக்கு எதிரான நிகழ்ச்சிகள் நடக்கின்ற நாடு. நான் நேற்று முந்தினாள் தினத்திலே டிவியிலே சில நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன். இஸ்ரவேலும் பலஸ்தீனமும் ஒருவருக்கொருவர் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். புனித பூமி, ஹோலி லேண்ட் என்று சொல்லுகின்ற அந்த இஸ்ரவேல் மக்களுடைய குண்டுகள் போய் பலஸ்தீன குழந்தைகளை அழித்து ஒழிக்கின்றது, அவருடைய கிராமங்களை அழிக்கின்றது. யார் தப்பு, யார் சரி என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் எங்கள் எதிரிகள், எங்களுக்கு புறம்பானவர்கள், எங்கள் பக்கம் இல்லாதவர்கள், அவர்களுக்கும் நாங்கள் சாட்சிகளாக வாழணும் என்றுதான் இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தூய ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்களாக. அன்பான சபையோரே, அன்பான கிறிஸ்தவ நண்பர்களே, இந்த கோவிட்-19 தொத்துகின்ற நாட்களிலே, அதனுடைய எண்ணிக்கைகள் வளர்ந்து கொண்டு போகிற நாட்களிலே, நம்பிக்கைகள் உடைந்து கொண்டு போகிற நாட்களிலே தூய ஆவியானவரின் துணையை வேண்டி நிற்போம். தூய ஆவியானுடைய பலனை வேண்டி நிற்போம். நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருப்போம். அவர் எங்களுக்கு பலன் தருவார். அவருடைய பலனோடு நாம் சாட்சிகளாக வாழ, அவருடைய பணியை நாம் எடுத்துச் சொல்ல, அவருடைய நற்செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள, நாங்கள் கஷ்டத்திலே துன்பத்திலே இருக்கிற மக்களுக்கு ஆறுதலை கொடுக்க இந்த எல்டர்ஸ் கே தினமும் ஜான் வெஸ்லி ஐயரும் அங்கே சார்ல்ஸ் வெஸ்லி அவர்களும் மாறின அந்த மனமாட்டமும், அல்லது இந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே சீஷர்களுக்கு கிடைத்த அந்த பலன் எமக்கும் கிடைக்கத்தக்கதாக கர்த்ததாமே எமக்கு பலன் தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமாக.
திரித்துவ 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 தேவனே, தரித்து நாமும் சமூகம் உணர நீ செய்யுமே. தரித்து நாமும் சமூகம், தரித்து நாமும் சமூகம், தரித்து நாமும் சமூகம் உணர நீ செய்யுமே. பரிசுத்த 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 தெய்வமே, தரிசனம் தந்தம்மை உமை போல ஆக்குமே. தரிசனம் தந்தம்மை உமை போல ஆக்குமே. ஆமேன். இறுதி பாடலாக 326ஆம் பாடலை பாடுவோம். இறுதி பாடலாக நாம் சேர்ந்து 326வது பாடலை பாடுவோம். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே எங்கட்கு கரம் தந்து என்றும் தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கும் சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும். வானந்திறந்தருளும் பல தானங்களையின் நேரமீதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மாதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், தேனிலும் மாதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் என்னை முற்றும் மாற்றிட உன்னத பேலனூற்றிடும். இன்னும் என்றும் ஈசரேயும் நல்வரங்களீந்திடும். கண்ணீர்களில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மீட்பருமே காவலும் நீரே. வானம் திறந்தருளும் பல தானங்களையின் நேரமீதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மாதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், தேனிலும் மாதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். சூயமாடம் பரமுற்றும் சுட்டரிக்க வேணுமே. தயவு தாழ்மையாவி தந்தருள வேணுமே. மாயமான யாவிலென்று மனமதை பேணுமே. ஆயனிய
அதிகமதிகமன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய நாவுகளாலும் புகழ்ந்துமை போற்றிட அதிசயமியகத்தின் குறைகளகற்றியே இது சமயமுன்னத பேரணிந்திடும் வானந்திரந்தருளும் பல ஞானங்களையின் நேரமீதில் வானவனி ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மாதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் தேனிலும் மாதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். ஜெபம் செய்வோமாக. அன்பான இறைவனே, என்னை முற்றிலும் மாற்றிட உம்முடைய பலனை வேண்டி நிற்கிறோம். இன்னும் உம்முடைய நல்வரங்கள் எனக்கு கிடைத்திட உம்முடைய பாதவண்டை வந்து நிற்கிறோம். எம்மை சுற்றி இருக்கிற கண்ணிகளிலே சிக்கிவிடாமல் எங்களை கண்மணி போல பாதுகாக்கும்படி உம்முடைய பாதத்திலே இறைஞ்சுகிறோம். நீரே எங்கள் கண்மிலை, நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் காவல். எங்களுடைய சுயம் ஆடம்பரங்களை முற்றுமாக சுட்டெரிக்கின்ற பலனை தாரும். தயவுள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக வாழ உம்முடைய அருளை தாரும். எங்களுக்கு முன்னாலே இருக்கிற மாயமான யாவற்றினின்றும் எங்கள் மனத்தை நாம் பாதுகாத்து கொள்ள ஆயனே உம்முடைய அடைக்கலத்தை தாரும். சிறப்பாக இந்த நாட்களிலே அதிகமாக உம்மிலே அமிழ்ந்து அன்பு வைக்க, உம்மோடு சேர்ந்து வாழ, தூயாவியானவரே நீர் எங்கள் வாழ்க்கை பயணத்திலே உம்மோடு கூட வருவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய அகத்தின் குறைகளை அகற்றி உம்முடைய பிறனோடு நாம் இந்த உலகத்திலே வாழ நீ சத்தியமும் ஜீவனும் நித்தமுமாய் எமக்கு கரம் தந்து எம்மை சுத்தமாக நடப்பதற்கு உம்முடைய சுத்த ஆவியை தந்தரும்படி மது மண்டாட்டமாக உம்முடைய பாதத்திலே கேட்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியானவரின் கூட்டுறவும் அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சிறப்பாக இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்ட அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.